ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கேவியட் பெட்டிஷன், முன் எச்சரிக்கை மனு. அதாவது ஒரு சிவில் வழக்கு உங்க மேல போட போறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் பொழுது நீங்க இந்த கேவியட் பெட்டிஷனை உரிய நீதிமன்றத்துல ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா அந்த வழக்கு விசாரணையின் போது உங்க தரப்பு வாதங்களை நீங்க நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த முடியும். எப்படின்னா, நீங்க இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுனால உங்களுக்கு அகைன்ஸ்டா யார் வழக்கு போடுறாங்களோ அவங்க உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காம அந்த வழக்கை நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு போக முடியாது. இது நிமித்தமா உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு அகைன்ஸ்ட் ஆர்டரும் வராம தடுக்க இது உதவியா இருக்கும். ரெண்டாவது, ஒரு சிவில் வழக்குல உங்களுக்கு ஃபேவரா ஆர்டர் ஆயிடுச்சுன்னா உங்க ஆப்போசிட் பார்ட்டி அந்த வழக்குல அப்பீல் போறதா இருந்தா உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காம அந்த அப்பீல நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு போக முடியாது. இந்த பெட்டிஷனை நம்ம எந்தெந்த நீதிமன்றங்களை தாக்கல் செய்ய முடியும்னா சிவில் கோர்ட் வித் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பெலட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், கோர்ட் ஆஃப் ஸ்மால் காசஸ், ட்ரிபியூனல்ஸ், ஃபோரம்ஸ் அண்ட் கமிஷன்ஸ். ஸோ இந்த கேவியட் பெட்டிஷனுக்கான வேலிடிட்டி 90 days. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் கேவியட் பெட்டிஷன். மேலும் ஒரு புதிய தகவலோடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.